ஆனால் எங்கே போனாலும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இதில் தாங்க முடியலங்க. வருமோ இங்கே வந்து ஏங்கிட்டு வந்து ராவடி பண்ணிவிட்டு எது பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, கல்கத்தா விட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு காசி. இப்போ போய் ட்ரெயின் ஏறினோம்னா நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு காசி போய்டுவோம். தண்ணி ரப்பியாச்சு, ஃபில் பண்ணி விட்டோம். கல்கத்தாவை விட இங்கே பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. இந்த மைக்கு நம்ம பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் சரியாக வர முடியுமா தெரியல வேறு. இல்லையா நீங்கள் ஃபோட்டோ எடுக்குவா இல்லைங்க, இங்கே நிற்கலாம். பையா என்ன இது நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நம்ம வந்து ஒரு விளாகர்னு உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. நண்பர்களே, கொல்கத்தா விட்டு கிளம்ப போகிறோம். கொல்கத்தாவிலேயே பார்த்தீங்கன்னா 128 ஜிபி, 128 தானே, 125 126 அத்தனை ஜிபிக்கு வந்து மெமரி ஃபுல்லாகிடுச்சு. எங்கே எங்கள் மாமாவை காணோம். எங்கள் மாமா இல்லையா தெரியலையா? வாங்குறாரா? அப்படி காணுமே. நைட் கடைக்கு போனோமாங்க. ஆப்போசிட் சைடில் போகிற சொல்லுங்கள் பஸ்ஸு. வண்டி போகிறதுக்கு ஆப்போசிட் சைடு சொல்லுங்கள். இங்கே தான் இருந்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருந்துக்க வேண்டியதுதான். ஆனால் எங்கே போனாலும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இதில் தாங்க முடியலங்க. வருமோ இங்கே வந்து ஏங்கிட்டு வந்து ராவடி பண்ணிவிட்டு எதோ பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா வந்து தர முடியாதுன்னு சொன்னால் அது கற்றுக்கிட்டு எதோ கற்றுக்கிட்டு போகுதுங்க. இங்கே இருக்க ஒருத்தனும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். அப்புறம் தமிழானுங்கிறாங்க, அப்புறம் ஒருத்தனும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். அவனா ஒருத்தனாவது இது சொல்ல மாட்டான். பாயத்திக்காரங்க ஏன்டா சேஞ்சும் வேறு இல்லை, 10 ரூபா எல்லாம் 500 ரூபா நோட்டாக வேறு இருந்துச்சு. எங்கே போனாலும் இவங்க தொல்லை வேறு தாங்க முடியல. எங்கள் ஒருத்தங்க டூரிஸ்ட்டாக வந்தால் கூட இப்படி தான் கொடுமை பண்ணுவாங்க போல் எல்லா ஊர்லேயும். அப்பா சாமி, அதுவும் ஒரு பஸ்ஸில். இந்த பஸ்ஸில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஒருத்தங்க கூட நான் திரும்ப கேட்கவே இல்லை. அருமையாக இருக்குது ஊர். அப்பா சாமி. அவ்வளோதாங்க, கல்கத்தா விட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு காசி. இப்போ போய் ட்ரெயின் ஏறினோம்னா நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு காசி போய்டுவோம். அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக காசி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளான்னைக்கும் ஒரு 11 மணி இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் நம்ம நேட்டிவ்க்கு. ஓகே, இந்த நாள் இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் போகல, அங்கே போய் தான் முடிவு. அங்கேயும் இன்னும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட் வந்து என்ன வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. இன்னும் அது வேறு நான் கன்ஃபார்ம் ஆகலை. எப்படி விறுவிறுத்து போயிருக்கேன் பாருங்கள். அப்பா சாமி, முடியலனால ரொம்ப ஒரு மாதிரி கச்சான்னு ஆகிடுச்சு. போகணுமா? அவ்வளோதாங்க. இந்த பாலம் தாண்டினா ஸ்டேஷன் வந்துடும். அந்த பாலம் வந்துடுச்சு. இந்த கோபுரம் வேறு கையில் வச்சுட்டேன். என்னால் இறங்கவும் முடியல ஏறவும் முடியல, பேக் வேறு இருக்குது. நான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நான் அங்கேருந்து உங்ககிட்ட பேசுகிறேங்க. வாரணாசி ஜங்ஷன் வந்தாச்சு. அதில் எடுத்து வச்சுல வாட்சிங்க. ஆமாம், போகலாம். அவ்வளோதாங்க, காசி ஜங்ஷன் வந்தாச்சு, இறங்க போகிறோம். எல்லாம் இருட்டாக இருக்கும். ட்ரெயினே காலி, ஃபுல்லாக ட்ரெயினே.
हाँ 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 तुम आ गए हो क्या? अरे तब छोड़ दो हम लोग उतर गए இறங்க விட மாட்டேங்கிறானுங்களே. எப்பயும் போல் காசி பயங்கர கூட்டமாகவே இருக்குது. அப்படியா வாங்க போகலாம். எப்படிதான் வாங்க வாங்க இப்படி தான் போகலாம். அதுக்குள்ளே வந்து டாக்ஸிக்காரங்களாம் வந்துட்டாங்க பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு. யார் பாய்ஸ் நீங்கள்? வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கும் கூட்டமாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே மோஸ்ட் க்ரௌடட் ரயில்வே ஸ்டேஷன்னா அது கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் தான். அப்புறம் No, I will ask. ஆண்டவனே பிடிச்சிக்கிட்டாங்களே. All member 100 rupees. Temple near Ganga near. கேட்டே வராரு ஒரு வேற டாக்ஸிக்காரர் கேட்டுகிட்டே வராரு. बाबू ऑटो पाएंगे ड्राइवर पाएंगे ஏன் சார் இவர்கிட்ட சொல்லி பாருங்க என்ன இடம்னு. என்ன இடம்னு சொல்லுங்க அவர்கிட்ட கேட்குறாரு. கவுடியா மட் இதுதான் வாரணாசி. வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இதுதான் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனு. இந்த கோயிலோட இது மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சூப்பராக கட்டியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனு. என்ன சொன்னாங்க அவங்க கூட போகிறோமா? இது பேக் சைடா ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் दादा है वहाँ पर चलो 5 मेंबर एक मंडी में 200 இரநூறுபாவா? வாங்க அதான் இரநூறுபா சொல்கிறது. இல்லை ஆன்லைனில் இது போட்டு பார்க்கட்டா? ऑटो 3 मेंबर पीछे 2 मेंबर आगे இல்லை पीछे आ गया ஆன்லைனில் போட்டு பார்க்கட்டா? இந்த கார் பார்க்கட்டா? நான் அரே பையா, இந்த பையாஸ் வந்து ஒரு ஆட்டோவில் 5 பேர் போகலாம், வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதில் தான் போயிட்டுருக்கோம். என்ன கொடுமை பண்ண போகிறாங்களோ தெரில. இங்கே வந்து நீங்கள் வடநாடு வந்துட்டிங்கனாவே நீங்கள் தமிழ் ஆளு இல்லை வேறு ஸ்டேட் ஆளுங்கன்னு தெரிஞ்சால் போதும், பிடிச்சி லாக் பண்ணிடுவாங்க. ஸ்டேஷன்லேருந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் தங்கியிருக்க புக் பண்ணியிருக்க இடத்துக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் தெரியும், ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடாக. இந்த இவர் தான் ஆட்டோக்காரர் முக்காடு போட்டு கூப்பிட்டு போகிறாரு பாருங்கள். எங்கே கூப்பிட்டு போகிறாரோ தெரில. ஒரே ஆட்டோ தான் லக்கேஜ் நான் பின்னாடி போட்டுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு போனாங்கிறாரு. எங்கே தான் உக்காந்துட்டு போகிறதுன்னு தெரியல எனக்கு. பார்ப்போம். இங்கே வந்து காசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா தொலைஞ்சு போவாங்க, காசி வந்தால் தொலைஞ்சிருவாங்க, இந்த மாதிரி விழுந்து வந்துடுவாங்கன்னு சொல்கிறேன் கட்டுக்கதை. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. காசி போனால் தொலைஞ்சிருவாங்களாம், வயசானவங்க தான் போகணுமா, அப்புறம் என்னது இந்த முத்தி அடைஞ்சவங்க தான் போகணுமா அப்படின்னா ஒரு இதுவும் கிடையாதுங்க. இது எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து காசிக்கு வந்து நடந்தே வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து.
தமிழ்நாட்டிலேருந்து நடந்தே வருவாங்க. நடந்தே வரதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் போகிற வழியிலே இறந்துருக்காங்க, வரப்போ இறந்துருக்காங்க, நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. இதுதான் வந்து கதையை தவிர இப்போது இந்த ஜென்ரேஷனில் இந்த கதையெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. வெயில் போட்டு கோயிலுக்காக போக முடியாது. வின்ச் இருக்குது இங்கே வேலை செய்ய கீழே நடந்துகிட்டு இருக்குது. வின்ச் போகுது பார்த்தீங்களா? ரோப் காரு வந்துட்டார் ஆட்டோக்காரரு. இதில் எங்கே இத்தனை பேர் ஏறுறது? 2 ஆட்டோ சொல்லியிருந்தீங்களா? ஒரு ஆமாம் நீ மணி முன்னால் உட்காந்து அதான் பைய பை கொடுங்க. மடியில் வச்சுக்கார், மடியில் வச்சுக்கார். மெம்பர் ஆகுது. வாங்க வாங்க. இது அப்படியே நாடு மடியில் வச்சுக்கோங்க. அரே ஒரு ஆட்டோவில் எத்தனை பேரா?